ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளவோ வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் தக்காளி சாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ருசியான தக்காளி புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி சாதத்துக்கும் தக்காளி புலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி சாதம் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோயில் மணி போல் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டொமேட்டோ புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சமாக பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அனாசிப்பூ, இந்த எல்லா ஸ்பைசஸ்லையுமே சும்மா கொஞ்சம் 1-2 சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதோட ஒரு 10 அளவுக்கு வந்து முந்திரி சேர்க்குறேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சேர்த்தா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக 3 எடுத்துருக்கிறேன், அதை போட்டுடலாம். நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 போல், அதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட்லேருந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம எல்லாம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, நல்லா பச்சை வாசம் போகணும். அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் நீளவாக்கில், அதை போட்டுறேன். நல்லா பெரிய சைஸ் போட்டிருக்கிறேன், அதனால் 4 தக்காளி மட்டும் போட்டு சேர்த்துருக்கிறேன். நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டும் சாதா மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே சேர்த்து, காய்கறிகள்லாம் சேர்த்து கூட இந்த புலாவ் செய்யலாம், சேர்த்தாமையும் செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஓகே,
இப்போ அடுத்ததாக இதில் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட வேண்டியதான். நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்தனால அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி அப்படியே எடுத்தீங்கன்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேகாது. ரைஸ் வெந்துடும், ஆனால் பட்டாணி வேகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. அப்போ 1.5 கப் எடுத்துருக்கறனால நான் வந்து 2.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். ஸோ இது நல்லா கொதி வரட்டும், அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை கழிஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். நல்லா ஊற வச்சு போடும்போது உங்களுக்கு லாங் கிரைன் கிடைக்கும், நல்லா நீள நீளமாகவும் சாஃப்டாகவும் வரும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மூடி போட்டுற வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னாவே சரியாக இருக்கும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், சூப்பர். நல்ல வாசனையோட எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குச்சியாக நின்னதுனாலே உங்களுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா பொலன்னு சூப்பராக நம்மளோட டொமேட்டோ புலாவ் ரெடி. டொமேட்டோ புலாவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்கணும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டொமேட்டோ புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு தயிர் பச்சடியோடவோ அப்படி இல்லைன்னா கேரட் வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடியோடவோ வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.